எத்தனை பேர் அக்கா சொல்லும்போது ஒரு வார்த்தை சொன்னாங்க, பெண்கள் நம்ம மேலதான் அம்பா வீசுவாங்க. ஆமா தானங்க? இந்த ஹார்ட்டை போட்டு ஒரு நடுவில் ஒரு அம்பு, அதே தான் நம்ம வாழ்க்கை. ஐயோ லவ் பண்றாரேன்னு வந்தேன், அம்ப விட்டாரு பாருங்க, உயிரேன்னாரு, வந்துட்டேன் பின்னாடியே. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது ஒரு அம்பு. ஆமென். நம்ம மேலதான் என்ன, நம்ம எவ்வளவுதான் பண்ணாலும் நம்மளை குறை சொல்லுவாங்க. ஓரளவுக்கு நம்மளால என்ன பண்ண முடியும்? ஓரளவுக்கு கரெக்டா போத்திக்கலாம், ஓரளவுக்கு கரெக்டா முக்காடை போட்டுப்போம், ஓரளவுக்கு கரெக்டா ட்ரெஸ் பண்ணிப்போம். கர்த்தருடைய சமூகத்துல நம்ம எப்படி ட்ரெஸ் பண்ணாலும் குறை சொல்லுவாங்க. முக்காடு போட்டுருந்தா இப்படி பாதியில போயிருக்கோம், அது விலகி நிறைய பேர் வீடியோல கூட பார்ப்பாங்க, இப்படி போயிருக்கோம் பாருங்க, அரை முக்காடு, சரியான அரை வேக்காடு, தலையை கவர் பண்றது இல்ல. இதை போட்டா அதை சொல்லுவாங்க, அதை போட்டா இதை சொல்லுவாங்க. நம்மளை மட்டும்தான் என்ன பண்ணுவாங்கன்னா பிசிக்கலா நிறைய அபியூஸ் பண்ணுவாங்க. ரைட்? பயமா இருக்கும். எனக்கு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னா, இந்த மாதிரி கேமரா யாராவது வச்சுட்டாலே நடுக்கமா இருக்கும். நான் ரொம்ப பயப்படுவேன். பாருமையா ஷூட்டிங்கை பார்த்து எனக்கு அப்படியே பயமா இருந்துச்சு. அப்பா பிரம்மாண்டமா இருக்கு. ஏன்னா என்னுடைய முகத்தை அந்த கேமரால காமிக்க பயம். ஏன் பயம்னா, யாராவது ஏதாவது சொல்லிடுவாங்களோ. ஃபர்ஸ்ட் டைம் லைவ் ஃபேஸ்புக்கில் போக சொல்லி எங்களுக்கு ஃபோன் பண்ணி ஒரு குரூப் கேட்டாங்க. நான் என் கணவர்கிட்ட சொல்லிட்டப்பா எனக்கு பயமா இருக்கு. ஏதாவது ஒருத்தர் நம்ம என்னதான் பண்ணியிருந்தாலும் பெண்கள் என்ன பண்ணுவாங்கங்க, ஏதாவது ஒரு குறை சொல்லிட்டே இருப்பாங்க. நம்ம நல்லா ஜெபிப்போம், திடீர்னு நம்ம ஜெபிச்சுருப்போம், கோவம் வந்துடும் நமக்கு. ஜெபித்து முடிச்சுட்டு எல்லாம் செஞ்சு உடனே நம்ம ஹஸ்பண்ட் சொல்லுவாங்க, என்னதான் ஜெபிக்கிறத பாரு, ஜெபிச்சுட்டு இப்படி பேசுற, ஜெபிச்சாலும் ஏன் ஜெபிக்கிறேன்னு சொல்றது, ஜெபிக்கலனாலும் பாரு அந்த அம்மா பாரு எப்படி சொல்லுச்சு, 6 மணி நேரம் ஜெபிக்குதான், நீயும் இருக்கே என்னைக்கா ஜெபிச்சிருக்கியா, ஜெபிக்கலன்னு சொல்றது, பாடுறா எப்படி பாடுற பாருன்னு சொல்றது, உடுத்துனா இதை ஏன் அப்படி உடுத்துறேன்னு சொல்றது. நம்மளை பார்த்து தாங்க அநேக அம்புகள். ஆண்கள் எப்படி இருந்தாலும் அவங்க நின்று பேசினாலோ, அவங்க பிரசங்கம் பண்ணாலோ, அவங்க ஊழியம் பண்ணாலோ, எனக்கு தெரிஞ்ச அவங்க மேலே எந்த அக்யூசேஷனுமே, ட்ரௌசர் போட்டு பேசுறாங்க, அக்செப்ட் பண்ணி அல்லேலூயா ஆமென் போடுறாங்கங்க. ஆனால் நம்ம எவ்வளோ கட்டுக்கோப்பாக நின்று பேசினாலும் நம்மளை பற்றி என்ன பண்ணிட்டே இருப்பாங்க, they will be pinpointing us. அக்காக்கு அது அனுபவம் இருக்குது. பேசுகிற பிரசங்கிக்கிற எல்லாருக்குமே மீடியாவுக்கு போய் முன்னாடி நிற்கிறது வெறும் பிரபலங்களை மட்டும் இல்லை, நிறைய வார்த்தைகளையும் சுமக்க வேண்டியதாக இருக்கும். அந்த அம்புகள் வந்து நம்ம இருதயங்களை துளைக்கும் போது வேதனையாக இருக்கும், விட்டுட்டு ஓடிடலாமான்னு இருக்கும். ஆனால் வசனம் சொல்லுகிறது, எத்தனை வில் வீரர்கள் உனக்கு முன்பாக நின்று அம்புகளை எய்தாலும் உன் வில் உறுதியாய் நிற்கும். ஆமென். You will stand. Hallelujah. Hallelujah. நான் ஊழியத்துக்கு நான் ஆசையா வந்தேங்க, ஓடி வந்தேன் ஊழியம் செய்யறதுக்கு. எப்படா இந்த மாதிரி ஒருத்தர் வந்து பொண்ணு கேட்பாருன்னு காத்துக்கிட்டு இருந்தேன். ஏன்னா எனக்கு ஆண்டவர் சொன்னார், நான் உனக்கு ஒரு கணவனை தருவேன் ஊழியக்கார். காத்துக்கிட்டு இருந்தேன், எப்படா ரெசிக்னேஷன் லெட்டர் கொடுத்துட்டு இந்த இடத்த விட்டு ஓடுவோம், கர்த்தருக்காக ஏதாவது செய்யணும். வைராக்கியமா ஊழியத்துக்கு வந்தேன். ஊழியத்துக்கு வந்த உடனே சலாப்புன்னு ஒரு பாஸ்டர் அடிச்சார், வார்த்தையினால. அவ்வளவுதான். எல்லாம் லியோ பாஸ்டரோடலாம் நிற்க முடியாது. இப்படி இன்னும் கொஞ்ச நாள் நான் அவரோட கூட சும்மா தான் போயிட்டு இருப்பேன். அவர் மைக்கெலாம் எனக்கு தரமாட்டார், சும்மாவே போயிட்டு இருப்பேன். எல்லாம் சொல்லுவாங்க, சும்மாவே எதுக்கு கூட போயிட்டு இருக்க, நீ போய் வேலை செய். யாருமே என்னை என்கரேஜ் பண்ணலைங்க, வந்த புதுசுல சொல்றேன். ஆனால் நல்ல கணவர், நல்ல குடும்பம், அவங்க என்னை மோட்டிவேட் பண்ணாங்க. பட் திடீர்னு வரும் பொழுது, வா நீ ஊழியத்துக்குன்னு எல்லாத்தையும் விட்டு வந்தியே, உன் வேலையை விட்டு வந்தியே, உனக்கு லாபமா இருக்கிற லட்சங்களை விட்டுட்டு வந்தியே, வா அப்படின்னு சொல்லி யாரும் என்ன பண்ணல. No one encouraged me. But that doesn't mean that my God didn't call me. Amen. அது என்னை கர்த்தர் அழைக்கவில்லை என்பதற்கு அடையாளம் அல்ல. கொஞ்ச நாள் ஆண்டவர் அந்த வில் வீரர்களை நிற்க வைத்து அம்புகளை எய்ய வைத்தார். ஆனா நான் திரும்பி போயிடல. I didn't turn back. I didn't show my back. நான் பேக் காமிக்கல. நிப்பேன். என் கணவரோடு போவேன். சும்மா தாங்க போவேன், சும்மாவாது போய் உட்காந்துட்டு இருப்பேன். அப்படி உட்காந்துட்டு இருந்தேன். என் கணவர் திடீரென்று ஒரு நாள் கூப்பிட்டுந்தாவா அப்படின்னு மயக்க கொடுத்தார். இன்றைக்கு கர்த்தர் எங்களை 2 பேரையும் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. நான் உங்களுக்கு எதுக்கு இது சாட்சியா சொல்றேன்னா, துவக்கத்துல எல்லா வாழ்க்கையில ஒரு திருமணமாகி போன உடனேவோ, இல்லை ஒரு வேலை ஸ்தலத்துக்கு போன உடனே, ஒரு காலேஜ் சேர்ந்த உடனேவோ, உங்களுக்கு கண்டிப்பா வில் வீரர்கள் உங்களுக்கு முன்பாக நிறுத்தப்படுவார்கள். அம்புகள் உங்கள் வாழ்க்கையில நேரா வரும். you should expect discouragement. அந்த வில் வீரர்கள் உங்களுக்கு முன்னாடி நின்னா ஓகே சொல்லுங்க,
ஆனா நீங்க என்ன பண்ணணும் தெரியுமா? வலது இடது பக்கம் சாயாமல் நேர் வழியா. வசனம் சொல்லுது, பெத்சிமேஷன் பசுக்களை குறித்து கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. அந்த பெத்சிமேஷன் பசுக்கள் பெலிஸ்தியர்களுடையவங்க. ஆனா வசனம் சொல்லுது, அது தன் உடன்படிக்கையை சுமந்து கொண்டு வல பக்கம் இடப்பக்கம் சாயாமல் நேரா எங்க போகணுமோ அங்க போச்சான். எத்தனை பேர் சொல்லுவீங்க? கை உயர்த்தி சொல்லுங்க, இயேசுவே உங்க நோக்கம் எல்லாம் சொல்றேன். your target is your family. ஆமென். your target is your family. நீங்க வேத புத்தகத்துல வாசித்தீங்கன்னா மத்தேயு 10ஆம் அதிகாரத்துல இயேசு 12 சீஷர்களை அழைக்கிறார். இந்த 12 சீஷர்களை சூஸ் பண்ண உடனே, இப்ப நம்ம டிசைபிள்ஷிப்பும் போயிட்டு இருக்கு, இந்த 12 டிசைபிள்ஸை சூஸ் பண்ண உடனே அவங்களுக்கு ஆண்டவர் அத்தாரிட்டி கொடுக்குறாரு, வல்லமையை கொடுக்குறாரு. வல்லமையை கொடுத்து அதிகாரத்தை கொடுத்து அனுப்பும் பொழுது அவங்களுக்கு ஒரு வார்த்தையை ஃபர்ஸ்ட் சொல்றார், நீங்கள் போய் பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கியுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் நேர ஒரு கை காமிப்பார். எங்க தெரியுமா? இஸ்ரவேல் வீட்டுக்கு போங்க. அங்கங்கெல்லாம் போகாதீங்க. டார்கெட் உங்களுக்கு யார் தெரியுமா? இஸ்ரவேல் வீடு. உங்களுக்கு இன்னைக்கு சொல்றேன், உங்க டார்கெட் யாரு தெரியுமா? உங்க குடும்பம். ஃபர்ஸ்ட் உங்க டார்கெட் உங்க ஃபேமிலி. ஃபர்ஸ்ட் உங்க டார்கெட் உங்க கணவர். ஃபர்ஸ்ட் உங்க டார்கெட் உங்க பிள்ளைகள். கர்த்தருக்குள்ள இந்த பிள்ளைகள். அதான் சொல்லுவாங்க, டோன்ட் ரைஸ் சில்ட்ரன். பிள்ளைகளை வளர்க்காதீங்க, கர்த்தருடைய கைகள்ல இருக்கிற என்னவா வளங்க? அம்புகளா வளருங்க. ஆமென். சொல்லுங்க, இயேசுவே இவன் ஒரு பிள்ளை அல்ல, இவன் ஒரு பிள்ளை இல்ல, உங்க கையில இருக்கிற அம்பு. ஆமென். இந்த பிள்ளைய தலை மேல கை வச்சு சொல்லணும். என்ன சொல்லணும் தெரியுமா? ஆண்டவரே, என் பேர பிள்ளைங்க சும்மா சாதாரணமா இந்த வீட்டுல இந்த உலகத்துல போயிட்டு வந்துட்டு இருக்காங்க, அந்த பிள்ளைங்க மாதிரி இருக்க கூடாது, அம்புகளா இருக்கணும். என் பிள்ளைங்க உங்க கைகள்ல தண்டாயுதமா இருக்கணும், உங்க கைகள் அஸ்திராயுதமா இருக்கணும், உங்க கைகளை கூர்மையுள்ள பற்களுள்ள எந்திரமா இருக்கணும். இந்த பிள்ளைகளை நீங்க கைகளை எடுத்தா எதிர்க்க நிக்கிற ஒருத்தரும் பயப்படணும். ஆமென். இன்றைக்கு ஒருவேளை நீங்க இங்க அமர் சாட்சி சொன்னார் அம்மாவை குறிச்சு. எங்க வீட்டுல எத்தனையோ தூண் இருக்கு, என்னுடைய தாயுடைய ஜெபம் தான் ஒரு பெரிய தூண். நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க கடைசி காலத்துக்கு வந்துட்டீங்க. இங்க இருக்கிற எல்லா தாய்மார்களுக்கும் ஒன்றை நான் சொல்லுகிறேன், எண்ட் டைம். உங்க பிள்ளைகளோடு தெரியல, நம்ம பிள்ளைங்களுக்கு கல்யாணம் ஆகிற வரையும் கர்த்தர் வெயிட் பண்ணுவாரான்னு தெரியல, அவருடைய வருகை எவ்வளோ சீக்கிரம் இருக்குமோன்னு தெரியல. ஆனால் நீங்கள் என்ன செய்யணும் தெரியுமா? வாட் யூ ஷுட் டூ? ஆண்டவரே, அவங்கள ஷார்ப் பண்ணிகிட்டே இருங்க. ஆமென். நீங்கள் தாங்க ஷார்ப்னர். உங்கள் பிள்ளைகளை அம்புகளா நீங்கள் என்ன பண்ணிகிட்டே இருக்கணும்? ஷார்ப் பண்ணிட்டு. எதுக்கு தெரியுமா? இங்கே பாரு, எப்படி ஆகிலும் படிச்சு நீ ஒரு டாக்டர் ஆயிடணும். பார்த்துக்கோ, எப்படி ஆகிலும் நீ படிச்சு ஒரு கலெக்டர் ஆயிடணும். பார்த்துக்கோ, படிக்கட்டும், டாக்டர் ஆகட்டும், கலெக்டர் ஆகட்டும், வேணான்னு சொல்ல. ஆனா கர்த்தர் இந்த பிள்ளை எப்ப கையில எடுக்கிறாரோ அப்ப அதை விட்டுறணும். எப்படிங்க அக்கா? டாக்டர் ஆமா தானுங்க? கையில எடுக்கிற வரையும் தான், அது வரைக்கும் டாக்டர். அதுக்கப்புறம் இப்ப அவங்களை என்ன சொல்றாங்க எல்லாரும்? ஊழியக்காரி. ஆமென். நீங்க எப்படி உங்க பிள்ளைகளை வளர்க்கணும்னா, என் பிள்ளை ஏதோ படிக்குது, ஆனா ஆண்டவரே நீங்க ஒரு நாள் அதை கையில என் பிள்ளை எடுக்கும் போது அவன் ரொம்ப ஷார்ப்பா இருக்கும். இந்த உலகத்தின் மேல பற்றோடு என் பிள்ளையை நான் வளர்க்க மாட்டேன். என் பிள்ளைக்கு சொல்லி தருவேன். நான் அதான் நம்பிட்டு இருக்கேன், நான் விசுவாசிக்கிறேன். நான் ஜூடாக்கு சொல்லித்தர போகிற விஷயத்தை உங்களுக்கு முன்னாடியே சொல்றேன். என் மனதில் நான் நிர்ணயித்து வச்சிருக்கேன், நிறைய ஜூடாக்கு சொல்லித்தரேன். அதில் நான் ஜூடாக்கு சொல்லி கொடுக்குற விஷயம், யாராவது வந்து கழுத்துல கத்தியை வச்சுட்டு ஏசோ மறுதலின்னு சொன்னா, ஏய் வெட்டிட்டு போடா அப்படின்னு சொல்லு. பவுல போல வளர்க்கணுங்க. ஆமென். அங்க போனா உன்னை கட்டி சிறைச்சாலையில வைப்பாங்கன்னு தெரிஞ்சும் கூட இல்ல நான் செத்தாலும் சாகுறேன். அன்றைக்கு எஸ்தர் பாத்தீங்களா? நான் செத்தாலும் சாகுறேன். இன்றைக்கு யாரை கர்த்தர் தேடுகிறார் தெரியுமா? லாபமான எல்லாவற்றையும் நஷ்டம் என்று நினைக்கிற ஒரு பெண். ஆண்டவரே, என் பிள்ளை கர்த்தருக்கு நீங்க சொல்லுங்க. ஒருவேளை என் கணவர் ரொம்ப மோசமா இருக்கா, நான் சொல்றேன், நீங்க ஜெபிங்க, ஏசப்பா என் கணவர் உங்களுக்காக ஊழியம் செய்யணும், நீங்க அவரை கையில எடுத்துருங்க அப்படி நீங்க சொல்லி பாருங்க, உங்க கணவர் தலைகீழ மாறுவார். இன்றைக்கு பாட்டிலை பிடிக்கிற அவருடைய கைகள் மைக்கை பிடிக்கும். அல்லேலூயா. ஒரு சில பேரோட கர்த்தர் பேசுறார், நிச்சயமா செய்வார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென். செய்வார். ஏன் தெரியுமா? உங்ககிட்ட ஒரு ஊற்று இருக்கு, உங்க இருதயத்துல ஒரு ஊற்று இருக்கு. அந்த ஊற்று பொங்கி வர வர வசனம் சொல்லுகிறது, வனாந்திரங்கள் வயல்வெளி ஆகும். ஆமென். இப்ப கர்த்தர் உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். என்ன தெரியுமா? நீங்க தாங்க ஊற்று. நீங்க போய் ஜெபிக்க 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 உங்க வீட்டுக்குள்ள அந்த தண்ணி அப்படியே உங்க வீடெல்லாம் நனைந்து இருக்கணும், வறட்சியா. அந்த தண்ணி போய் ஃபில்லாக ஃபில்லாக அங்கிருந்து நிச்சயமா உடனே கிடைக்காது, ஆனா நிச்சயம் கிடைக்கும். எத்தனை பேர் சொல்றீங்க? ஆமென். உடனே வருமான்னு கேட்டா, இப்ப அக்சால் வாங்கிட்டு எனக்கு ஊற்ற தாங்க அப்படின்னு போன உடனே அவளுடைய நிலங்கள்லாம் இல்ல, அக்சால் போய் உழைத்திருப்பா.
அக்சால் போல் பயிரிட்டிருப்பா. அந்த நீரூற்றிருந்து தண்ணி என்ன பண்ணியிருப்பா? ரெபேக்காளை போல் எடுத்திருப்பா, உழைத்திருப்பா, செஞ்சு எடுத்து ஊத்திருப்பா. அப்போ ஒரு பலன் அவளுக்கு கிடைக்கும். ஆமென்.